வணக்கம். யாவர்க்கும் உரைப்போம் பகுதியில் நாம் இத்தனை நாட்களாக பல க்ஷேத்திர புராணங்களை பற்றி கேட்டு ஆனந்தம் அடைஞ்சோம் இல்லையா? இனிமே கொஞ்ச நாளைக்கு நாம் டெம்ப்ரரியாக ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாமும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது நமது பாரத கண்டத்தில் வாழ்ந்த நமது முன்னோர்கள் எல்லாருமே ஒரு செயல் செஞ்சாங்கன்னா அதுக்கு 1000 அர்த்தங்களுக்காக தான் அந்த செயலை செஞ்சாங்க. அந்த செயல் ஒன்று செய்கிறது மூலயமா அது பலவித நன்மைகளை அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நமக்கு தருது. அதை தான் இப்போது வெளிநாட்டில் நம்மளை பார்த்துட்டு போய் அவங்கெல்லாம் செய்கிறாங்க. அங்கே பார்த்துட்டு திருப்பி அதையே நம்ம செஞ்சு ட்ரெண்ட் ஆக்கின்னு வரோம். ஆனால் பேசிக்லி இங்கேருந்து தான் அது அங்கே போயிருக்குன்றது நமக்கு லேட்டாக தான் புரிஞ்சுக்கிறோம். இப்போது அதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது கண்ணாடி வளையல். ஆமாங்க, இந்த கண்ணாடி வளையலை ஏன் போட்டுக்கணுன்ற பெருமையை தான் நான் இனிமேல் சொல்ல போகிறேன். கண்ணாடி வளையின் பெருமையை நம்ம தெரிஞ்சுக்க போகிறதா சொன்னேன். அந்த கண்ணாடி வளையல் அழகுக்காக மட்டும் இல்லாமல் பல நன்மைகளை நமக்கு தருதான். பெண்கள் கண்ணாடி வளையலை தொடர்ந்து அணிந்து கொண்டு வந்தால் அவர்களே அதனுக்குரிய நன்மைகளை உணர்வார்களாம். அதனால தான் நம்ம ஊரில் பச்சை குழந்தை பிறந்தது முதல் மஞ்சள் நீராட்டு விழா, திருமண விழா, வளகாப்புன்னு என எல்லா சுப நிகழ்வுகளுக்கும் அந்த கண்ணாடி வளையலை நாம் பயன்படுத்துகிறோம். மஞ்சள் குங்குமத்திற்கு அடுத்தாற்படியாக மங்கள பொருள் லிஸ்ட்டில் கண்ணாடி வளையல் இருக்குது. அம்பாளுக்கும் நாம் அதை தான் கொண்டு போய் கோவிலில் சாத்துறோம். இதெல்லாம் இவ்வளோ மகத்துவம் வாய்ந்த இந்த கண்ணாடி வளையலை 7வது மாத கர்ப்பிணிக்கு நாம் போட்டு விடும்போது அந்த கண்ணாடி வளையலுடைய எஃபெக்ட் தீய சக்தியை அவகிட்ட வராமல் தடுக்குமா. அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட செவித்திறன் மேம்பாட்டிற்கும் மூளை வளர்ச்சிக்கும் இந்த கண்ணாடி வளையல் ரொம்ப உதவுதான். ஒரு பெண் கண்ணாடி வளையலை போட்டுட்டு இருந்தான்னா அவளுக்கு மட்டும் இல்லாமல் அவளை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் எதிர்மறை எண்ணங்கள் தோன்ற விடாமல் செய்கிறதான் கண்ணாடி வளையல். அது மட்டும் இல்லாமல் தானம் செய்யும் பொழுது கண்ணாடி வளையலை போட்டுட்டு தானம் செஞ்சால் அது 100% முழுமை பெறும்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. எல்லாத்துக்கும் மேலே நமக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டால் கண்ணாடி வளையல் நமக்கு அது காப்பு வளையமாக இருந்து நம்மை காக்கிறதா. அதனால தான் வளையல் உடஞ்சதுன்னா கவலைப்படக்கூடாது. நமக்கு வந்த திருஷ்டி அந்த கண்ணாடி வளையல் வாங்கி உடஞ்சிடுது அப்படின்னு சொல்லப்படுது. எனவே நமது முன்னோர்கள் நமக்கு நல்லதை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆகவே அவர்கள் சொன்ன வழியை நாம் ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பாக கண்ணாடி வளையலை போட்டுண்டு அதோடைய நன்மையெல்லாம் பெறலாம். இனிமே பெண்களே உங்கள் கைகளில் 4 வளையல்களாவது கண்ணாடி வளையல்களாக இருக்கட்டும். நன்றி.